குடும்பத்திலிருந்து யாருமே வரலை. மனசுக்கு ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஏன் அவர்கள் நம்மளது குடும்பத்தை ஏன் இப்படி அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. எல்லாரும் துவா செய்யுங்க. அவர்களும் நம்மோடு சேர்ந்து இணைவதற்கும் அவங்களுடைய பிள்ளைகளும் சேர்ந்து நம்மோடு உறவு கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கடுத்து நான்காவதாக மர்ஹூம் முஹம்மது கனி, மர்ஹூமா மும்தாஜ் பேகம் அவர்களின் குடும்பத்தினர், ஜனாப் நூருத்தீன் நபிலா பேகம் குடும்பத்தினர், அடுத்து ஜனாப் அஜீத் கான் பாப்பாத்தி குடும்பத்தினர், வாங்க வாங்க சரி சரி, அவங்க அதுல அவர் குடும்பத்தோட சேர்ந்து வரட்டும். நீங்க உங்க பிள்ளைகளை கூப்பிட்டுக்குங்க. உங்க பிள்ளைகளை கூப்பிடுங்க. உங்க மீரான் பி, சரி, நபீலா குடும்பத்துல மீராம்பி அண்ட் ஜசீமா சிக்கந்தர் கான், மீரான்பி ஃபிரோஸ் கானுடைய குடும்பம், ஜசீமா முகமது ஜமீர் அவங்களுடைய குடும்பம், டாக்டர் சிக்கந்தர் கான் அவங்களுடைய குடும்பம். சரி வாங்க, உங்க குடும்பத்தை பத்தி பேசிடுங்க. சரி, அவங்க வந்தது பின்னாடி அவங்கள இல்ல, நீங்க எப்படினாலும் நீங்க இன்னொரு தடவை வந்தாகணும் அவங்க குடும்பத்தை கூப்பிடுறப்ப. வலைக்கும் சலாம். எனக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பொண்ணு மீரா, மருமகன் பேர் ரோஸ்னா, அவங்களுக்கு 2 பொண்ணு, இன்னொரு பொண்ணு ஜெசிமா, அவங்களுக்கு 2 பையன், அவங்க நர்சிடம் அவங்களும் பொண்ணு வந்துருக்கு. 3ஆவது பையன் டாக்டரா இருக்காரு, வர்றேன்னாரு வரல. அதனால அவங்க எல்லாரும் துவா செய்யுங்க. எல்லாருக்கும் அத்தா அம்மா எல்லாருக்குமே துவா செய்யணும். அதுக்குன்னா இந்த பயணம் நம்மளுக்கு இப்படியே தொடங்கும். அதனால நீங்க எல்லாருமே ஜூஸ் ஏதாவது கொடுத்துருவோமா? இருக்கா? இல்ல குப்பிதான். இல்ல அவங்க முதல்ல ஆண்களையா சொல்லிட்டு அப்புறமேல இல்ல முதல்ல ஆண்களையா சொல்லிட்டு இல்ல அது பெண்களை எல்லாம் வந்து கடைசி முதல்ல ஆம்பளைங்களா சொல்லிட்டு அப்புறமேல் பெண்களை சொல்லு, வேற ஒண்ணும் இல்ல. வந்துட்டாரா? வந்துருக்கா சார். பக்கத்தில் வச்சு பேசு. எங்க படிக்கிறாங்க, எப்ப என்ன படிச்சுட்டு இருக்காங்க கரெக்டா சொல்லுங்க. மருத்துவ படிப்புல MBBSல எத்தனை? பையன் 9 தௌஃபிக்கு, அவர் 3rd இயர் போறாரு. ஏதோ பல கஷ்டங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு வந்து நல்லா இருக்கும். எல்லாமே இளமையில ஓரளவுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கோம். அது வந்து யாராலையும் மறக்க முடியாத ஒரு உண்மை. எல்லாருமே இப்பதானே யாரையும் பார்க்கறதில்ல, பேசுறதில்ல. அப்ப எல்லாரும் பெரிய வீட்டுல தான் அண்ணன் ஒதுக்கி நம்மள மாதிரி உறவுகள்லாம் எல்லாருமே எல்லாமே நீங்க தான் வருவாங்க. அப்போ ஒரு ஒற்றுமை இருந்துச்சு, அடிக்கடி போக்குவரத்து இருந்துச்சு. எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது
கன்டினியூ பண்ணணும். அதுக்கு எல்லாரும் துவா செய்யுங்க. போல அடுத்த வருஷம் வீட்டுக்கு வர எல்லாரும் அசம்பல் பண்றது அண்ணாக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நாங்கள் பண்ணிக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லலையே. நீ என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லு. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லலையே. பாப்பாத்தி நாங்கள் மதுரையில் எஸ்ஏ பத்தி சொல்லுங்க. எஸ்ஏனா நான் என்ன மாதிரிலாம் பண்றேன் இங்க எங்களுக்கு தான் பிள்ளைகளுக்கு சொல்லணுமா இல்லையா? அதுதான் உங்களுடைய என்னது அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த இடம். அதெல்லாம் சொல்லணும் தானே, சொல்லணும்ல. அதெல்லாம் என்ன நீங்க ஆரம்பத்துல என்ன இது பண்ணீங்க, இப்ப என்ன உங்களுக்கு இது பண்றீங்க சொல்லணும்ல. தனியா கையில ஒரு வருமானம் யாருக்கு எது வந்து வேணாம், அதனால வந்து நீ கட்டாயம் போயாகணும். அப்ப அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கல்யாணம் வேணாம் கொடுத்துக்கலாமா அப்படி வந்து வீட்டில் ஒரே அம்மாவோட ஒரே சண்டை. நீ வேலைக்கு அனுப்பினா அதே வேலைக்கு உனக்கே பூச கொடுக்கும். அவரு என்ன செய்வாரு தெரியல. பல போராட்டத்துக்கு அப்புறம் வேலைக்கு போனேன். இப்போ நான் பீஸ்ஃபுல்லா அந்த வந்து அந்த இளமையில வந்து கஷ்டம்ன்றது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது நேரம் தேதியில ஓரளவுக்கு ஒரு 60% நம்ம அனுபவிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் விலையே தெரியாம விளைச்சதுனால இன்னைக்கு நம்ம ஆதார இருக்க சொத்துக்கு அனுமதிக்கு கூட நம்ம அப்படி இருந்ததுனால அவர் அடுத்தவங்களுக்கு எழுதி வச்சார். இந்த கதை தெரியுமா என்னன்னு தெரியல உங்களுக்கு. நில உற்சவருக்கு சட்டை இருக்கிறதுனால அவருடைய நண்பர்களுக்கு அவர் பேர் இருக்கிற சொத்தை எழுதி வச்சுட்டாரு. ஏன்னா பிள்ளைகள்லாம் பொறுப்பெல்லாம் வந்துட்டாரு. வளையடி விட்டு திருப்பிதான் போயிட்டு நினைச்சு அவர் நண்பர்களுக்கு என்ன திடீர்னு மௌத்தானதால அவர் வச்சுட்டு தர மாட்டேங்கிறார். அதனால பல சிரமங்களுக்கு அப்புறம் இப்போ எல்லாருமே பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க. எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யாருக்கு ஒரு கெடுதலோ எதுவுமே நம்ம அக்காமா சரி நம்மளும் சரி யாருக்கு எந்த கெட்ட ரொம்ப கெடுதலோ நினைச்சது அதுக்கு மகனாக எல்லாருமே இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமா நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும். பிள்ளைகளும் நம்ம ஒரு மாதிரி நமக்கு மேல நம்ம பிள்ளைகளை கொண்டுட்டு வரணும். அல்லாடா இது வேணும்னு எல்லாரும் தொடரணும். எல்லாரும் பார்த்து அடுத்து பாப்பா எந்திரிங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இப்போ அந்த இது இருக்கு, அந்த மைக் எடுத்துருங்க. அந்த மைக் மைக்குள்ள யார் வச்சிருக்கா? நான் அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இப்போ நம்ம பேச சொல்வதனுடைய நோக்கம் வெறுமனே பயோடேட்டாவை படிக்கிறது மட்டும் இல்லை. உங்களுடைய அனுபவங்களை சொல்லுகின்ற போது பிள்ளைங்களுக்கு அது மனசுல இது இருக்கும். நமக்கும் கூட அந்த பழைய நினைவுகளை ரீகால் பண்றது மாதிரி என்ன செய்ய இருக்கும். நம்ம அனுபவத்தை சொல்லணும், நம்ம மனசுல இருக்கிறது என்ன செய்யணும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு வந்து இந்த முதல்ல ஆண் மக்களையா நம்ம இந்த வருஷப்படுத்தினதுனால அப்புறம் பெண் மக்களை வருஷப்படுத்தி இருக்கோம். அதனால தயவு செஞ்சு என்ன முன்னாடி வருது அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். நம்ம அந்த ஆண் மக்களை முதல்ல வருஷப்படுத்திட்டு அப்புறம் பெண் மக்களை என்ன செஞ்சிருக்கோம், வருஷப்படுத்தி இருக்கோம். அதுதான் விஷயம். இன்னொன்னு சொல்ல போனா இன்னும் வெக்கத்தை விட்டு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, உங்கள எத்தனை பேருக்கு நம்முடைய தாய் தந்தையரை நம்முடைய மாமா இவங்களை எல்லாம் வந்து எப்படி கரெக்டா வருஷப்படுத்துறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. நீங்க வாங்க, நீங்க வாங்க, சரி வாங்க. யார யாரு யாருக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு? அஸ்ஸலாமு அலைக்கும். மூத்தவர் வந்து பாத்தீங்கன்னா ரஹ்மத்துல்லாஹ் மாமா, அதுக்கடுத்து கமால் மாமா, அதுக்கடுத்து போலீஸ்கார மாமா, பெரிய கனி மாமான்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து சின்ன கனி மாமா, அதுக்கப்புறம் எங்க அம்மா ஆண் வாரிசு வந்துடுறாங்க, பெண் வாரிசு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா கீழே மாத்திருக்காரமா வர்றாங்க,
கை தட்டுங்க கூட. ஏன்னா இந்த கன்ஃபியூஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த கன்ஃபியூஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளவு தெரியும்னா நான் நன்னி வீட்டுல தான் பெரும்பாலும் எனக்கு 10 வயசு முடிஞ்சு இருந்தேன். மாமா மாதிரி எனக்கு தாப்பண்ணி மாதிரி முதல்ல சொல்ல போனா. அப்புறம் தான் நான் எங்க அக்காட்ட போறப்ப எங்க வீட்டோட எனக்கு அட்டாச் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் எடுத்துச்சு. நான் இவங்களோட தான் அதிக நாள் வாழ்ந்துருக்கேன். தொகுப்பு இது டைம் ஆகிவிட்டது. சரி, அடுத்ததாக ஜனாப் சிக்கந்தர் பாட்ஷா, ஜனாபா ரசியா பானு அவர்களுடைய குடும்பத்தினர், சகோதரர் அபு தாஹிர் அண்ட் ஆஷுராமால் குடும்பத்தினர், ஜனாப் முகமது அன்சாரி சபீன் குடும்பத்தினர். முதல்ல நீங்க பேசுங்க, பேசிட்டு நீங்க இல்ல அவங்கள தனியா பேச விடுவோம். அவங்கள தனியா பெரியவங்களை தனியா பேச விடுவோம். நீங்க முதல்ல நீங்க பேசிட்டு அப்புறமே வாங்கப்பா. எங்க உங்க பிள்ளைங்களுங்க மூத்தது வரலையா? காலேஜ் போயிருக்கா? எங்கள் அத்தா பேர் சிக்கந்தர் பாட்ஷா. எங்கள் அம்மா வாங்கம்மா. எப்படி பாப்பா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் அத்தா பேர் சிக்கந்தர் பாட்ஷா. அவங்க ஓய்வு பெற்ற கிராம நிர்வாகி. எங்கள் அம்மா பேர் ரசியா பானு. என் மனைவி பேர் ஆசுராமா. என் மூத்த மகள் பேர் நிலானி. என் இளைய மகள் பேர் ரீமா ஃபைஜி. என் சகோதரி சபீன். எல்லாத்தையும் தெரியும். அது எல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இதே சாப்பிடல ஒன்றா இங்கே பள்ளக்குடியாக சேர்த்துருந்தாங்க. அவங்கள்ட்ட மசா வருவோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப சிறுசாக ஒரு கயிற்று கட்டில் போட்டு உட்காந்து உபவாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த அளவுக்கு இதை பெருசாக உருவாக்கியிருக்க வந்து அண்ணன் சொல்லலாம் ஒரு பெரிய முயற்சி. இப்போ இந்த அளவுக்கு என்ன உட்காந்து இருப்பாங்க எதிர்பார்க்கவே இல்லை யாரும். அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த அளவுக்கு நான் தேனியில் போலீஸாக ஒர்க் பண்ணுறேன். ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். என் மூத்த பொண்ணு வந்து நிலானி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் ஃபைனல் இயர் போயிருக்காங்க. இளைய பொண்ணு வந்து +1 முடிச்சுட்டு போகிறாங்க. நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கோம் அப்படின்னா எல்லாருடைய துவா, முக்கியமாக அம்மாவோட துவா. நாங்கள் வந்து இதில் நாங்கள் மீண்டும் நல்லா இருக்க எல்லாம் ஒரு துவா செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பேச தெரியாது. முக்கியமா என்னுடைய தங்கை துவா என்ன புரியுங்களா? சொன்னேன். அஸ்ஸலாமு அலைக்கும். போலீஸ் வேலை பார்க்கலாமா இல்லையா அது சொல்லுங்க. பாருங்க, போலீஸ் வேலைக்குரிய அந்த அதிகாரம் என்ன இருக்கு? போலீஸ் வேலைக்குரிய அதிகாரம் வந்து முந்தி மாதிரி இல்லை. முந்தி வந்து ஆரிய ரோட்டில் வரவங்களை கூப்பிடுவா, என்ன இப்படி போகிறேன், என்ன செய்யணும் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு தப்பு பண்ணால் கூட இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுக்கவே கூடாது, கை நீட்டே கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. பேச்சுதான் சட்டம். கேஸ் போடலாம், விடலாம், ஜெயிலில் கொண்டு போய் போடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி கை நீட்டினாவோ ஒரு அநாகரியமாக பேசினாலும் நம்ம வேலைக்கு நம்ம ஆபத்தாகிடும். அதே மாதிரி என் மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். எனக்கு சரி, எனக்கு கிடைச்ச பெரிய 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 கிஃப்ட்.
யாரும் முன்ன கூட கோவப்பட்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க. சரிங்களா? என் பிள்ளையும் எங்களையும் சிறப்பாக பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? மற்றபடி வேற என்னன்னு அல்லாவுக்கு நன்றி சொல்லி சபையில் பேசு எல்லா மாமா மாமி எல்லா அக்காவுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். நீங்க பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் உங்களை எல்லாம் நம்ம உறவுகள் எல்லாம் சேர்ந்து இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் ஒருத்தவங்க பேச பேச எனக்கு அழுகையாத்தே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அல்லாவுடைய திருவிழா என் மகன் மூத்த மகன் எம்காம் முடிச்சுட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான். ரெண்டாவது பையன் இன்ஜினியரிங் காலேஜ் இசி ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போக போகிறான். வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரன் பிள்ளைகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அல்லாவுடைய திருவிழா எனக்கு கிடைச்சது எங்கள் அம்மாவும் அத்தாவுமே பொக்கிஷம். எங்கள் அம்மாவுடைய பொறுமையை வச்சு எங்கள் பெரியம்மா எங்கள் எங்கள் பெரியமாமாரு காளாமாரு குப்பி எல்லாருடைய பொறுமையை வச்சுதே என்னுடைய லைஃப்பில் நான் தைரியமாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். என்ன என் வீட்டில் என்ன ஒரு இது இருந்தாலும் நம்ம அம்மா எவ்வளோ இதாக இருந்து இப்போ இருக்கலையா, நம்ம என்ன பெருசாக அப்படின்னு எங்கள் அம்மாவுடைய லைஃப்பை நினச்சி நான் என்னுடைய லைஃப்பை அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நல்ல முறையில் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் குப்பி மாதிரி சத்த எல்லாத்துக்கும் நீண்ட ஆயுசை போட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு பக்க பலமாக இருக்குது. நான் எதாக இருந்தாலும் எனக்கு எங்கள் அத்தா அம்மா இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்தில் என்னுடைய லைஃப்பையும் என்னுடைய பிள்ளைங்களையும் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். நம்ம உறவுகள் எல்லோரும் இதே மாதிரி நம்ம அம்மா அம்மாரு சச்சாமாரு இவங்களை நினச்சி அவங்க லைஃப்பை நல்ல முறையில் பொறுமையான முறையில் கையாண்டு பிள்ளைங்களையும் நல்ல முறையில் வளர்த்து நல்ல லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுக்கணும். இப்போ எங்கே போய் சம்மந்தம் பண்ணாலும் அத்தா அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அவங்க எப்படி குடும்பத்தில் எல்லாரோடையும் பழகி எப்படி இருக்காங்க அப்படின்னாத்தே அந்த பொண்ணும் நல்லா இருக்கும். அவங்க அத்தா அம்மாட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, உறவுகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத அதில் நம்மளை முன்னோடியாக நம்ம காலா பெரியம்மா குப்பிமாரு நம்ம பெருக்காசினத்தாரு எவ்வளோ இதாக இருந்தாலும் அம்மாமாரு பொறுமையாக இருக்க போயிட்டு இன்றைக்கி நம்ம நல்ல ஸ்டேஜில் வந்து இருக்கிறோம். அதை முன்னோடியாக எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து நல்ல முறையில் இருக்கணும். துவா செய்யுங்க. எனக்கு எல்லோரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன பேசுறேன்னே தெரியல. எல்லா இதுலையும் எனக்கு என்னுடைய கவலையை நீக்கி எல்லா வழியும் எனக்கு சிறப்பாக்கி வைங்க. என் குடும்பத்தில் ஒற்றுமையும் எல்லா வழியும் எனக்கு சிறப்பாக்கி வைக்க எல்லா வழியும் எல்லாரும் சோதனைக்கு தொழிலுக்கு எல்லாம் எனக்கு நல்லபடியாக எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் எனக்கு நல்லதுவாக செய்யுங்க. உங்கள் மாமாவுக்கும் மாமிக்கும் எல்லாருக்கும் சாய் செய்யும் கையால் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லா இடத்துல பேரும் பேசி எல்லா பேரும் பேசி நல்லா இருக்கணும். அதை நல்லபடியாக இருக்க என்னுடைய கவலை நீக்கி எனக்கு எல்லாத்தையும் நிவர்த்தி ஆக்கி வைக்க எல்லா இடத்துல தவா செய்யுங்க. அதுதான் எனக்கு முக்கியம். எல்லார் கவலையும் நல்லபடியாக நிவர்த்தி ஆக்கி எல்லாத்துக்கும் நல்ல உதவி செய்ய நல்லா பெருமை செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்பா. மாமா கடையில் அவங்க பேர் சலாம் சொல்லுங்க.
பிஸ்மில்லாவுக்கு அல்லா நீர் சாய்ஸை நல்லா கொடுத்து போகும். உங்களுக்கு சிறப்பு நல்லா போகும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறப்பாகணும். நல்லா இன்ஷா அல்லாஹ். அல்லா உங்களுக்கு துவா செய்கிறேன். நல்லா இன்ஷா அல்லாஹ்.